இது உண்மையிலே நோபடி வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் விஜய் வந்து இந்த அளவுக்கு உயர்வார்னு. அதனால் வந்து இது ரொம்ப அபார வளர்ச்சி. இதுக்கு பின்னில் என்ன இருக்குன்னா ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட்டு தான். நேர்மை, உண்மை, உழைப்பு. இதுதான் இந்த அவர் இவ்வளோ உயரத்தை எட்டியதுக்கு சினிமா துறையிலையும் அல்லது பொது வாழ்க்கையிலையும் எட்டியதற்கு முக்கிய காரணமாக நான் நினைக்கிறேன். இவங்க சொல்கிற மாதிரி சினிமா கவர்ச்சியில் வந்துட்டார், ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாரு. ஏன் நீங்களும் ரீல்ஸ் போடலையா? போடுங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது ஏதோ அப்பா சீஃப் மினிஸ்டரு அதனால் இவரை கொண்டு வந்து விடுறது அப்படிலாம் கிடையாது. இவருக்கு வந்து அரசியலில் ஒன்றுமே யாருமே கிடையாது. நடிகராகனா அவங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், எஸ்ஏசி இவரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அறிமுகமான எல்லா வாரிசு நடிகர்களும் ஜெயிச்சிட்டாங்களா? எவ்வளோ பேர் தோற்று போயிட்டாங்க. ஸோ ஒரு படம் உங்களுக்கு அவர் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தலாம் திரைத்துறையிலையோ அரசியல் துறை. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முன்னேறுவது, வளருவது, உயரத்துக்கு போவதெல்லாம் உங்கள் ஓன் கமிட்மெண்ட், திறமையில் தான். அப்போ தன் சொந்த திறமையில் அவர் வந்து உச்சத்தை தொட்டிருக்கார். ரஜினிகாந்தெல்லாம் சர்பாஸ் பண்ணி போகிறதெல்லாம் பெரிய விஷயங்க திரைத்துறையில். ஆனாலும் அவர்கிட்ட அந்த தன்னடக்கம் பாருங்கள். ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அது ரஜினி தான். ஒரே ஒரு தலானா அது அஜித் தான் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் அவருடைய இந்த வயசில் 52 பிறந்த நாள் 52. இப்போ அந்த 52 வயசில் அவருக்கு 72 வயசில் இருக்கிற பக்குவம் இருக்குங்க, முதிர்ச்சி இருக்குது. இது வந்து பலர்கிட்டே நம்ம பார்க்காதது. 80 வயசானவன் எரிஞ்சு உழறான். அவரை பொறுத்தவரையில் காம் அண்ட் கலெக்டட், கூல் மிஸ்டர் கூல்னு நான் சொல்லுவேன். உலகமே அதை கூட இவங்க திமுக எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணாங்க அவருடைய நிதானத்தை, கண்ணியத்தை. அவர் வந்து அமைதியாக இருக்கிறாருங்க. அமைதியாக வாட்ச் பண்ணுறாரு. இஸ் ஏ குட் லிசனர். அவர் எல்லாரையும் கேட்டு சொல்ல வேண்டியது ரொம்ப சுருக்கமாக சொல்லுவார், ஓரிரு வார்த்தைகளில். மணிக்கணக்கில் பேசுகிறவன் தான் சிறந்த பேச்சாளர், தலைவர்லாம் நான் ஒத்துக்க மாட்டேங்க. காமராஜர் என்ன பேசியிருக்காரு சட்டமன்றத்தில் கூட? அப்போ காமராஜர் பீரியடில் எழுந்திருந்து அவராக பேசிகிட்டு இருந்தார். இந்த லாவணி கச்சேரியை ஆரம்பித்ததே இந்த திமுக அதிமுக தாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் சட்டசபை வந்து உண்மையிலே ரொம்ப டிக்னிஃபைடாக இருந்தது. இந்த 2 பேர் வந்ததுக்கு அப்புறம்தான் எரிஞ்ச கட்சி, எரியாத கட்சி, நீ இதை பண்ண நான் அதை பண்ணன்னு ஆரம்பித்து சட்டமன்றத்தின் மாண்பையே சீர்குலைத்து விட்டார்கள்.